அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ், 3 மணி கேரளா லாட்டரி, ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் ஆல் போர்டு கெஸ்ஸிங். இந்த லாட்ரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். டேட்டை பொறுத்தவரையிலையும் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10/6/2024. கம்பெனியை பொறுத்தவரையிலையும் வின் கம்பெனி, ட்ரா நம்பர் 773. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ரெகுலராக முந்தைய ரிசல்ட்டு என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். அதே போன்று இன்றைக்கும் அதை பற்றி பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். 9ஆம் தேதி ஏபிசி கெஸ்ஸிங் ப்ளஸ் என்ன ரிசல்ட்டு வந்திருந்ததுன்னு பார்ப்போம். 565, 734 தான் 3 டிஜிட் வின்னிங் நம்பர். நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 3 கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு சேஞ்சிங் வந்தால் எந்த நம்பர் எப்படி மாறலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கன்னா பி போர்டில் 3 கொடுத்துருந்தேன். வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எப்பொழுதும் கொடுக்குறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், கொடுக்குற ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம். சார்ட்லேருந்து எடுக்கும் போது சொல்லிக்கிட்டே தான் நம்பரை எடுக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னோடய ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு எண் கிடைக்காட்டாலும் நம்ம எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்கள் படலாம். அந்த அடிப்படையில் தான் ரெகுலராக சொல்கிறோம். பெருசாக நீங்கள் குழப்பிக்க வேண்டியது இல்லை. புத்திசாலித்தனமாக விளையாட கற்றுக்குங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 297 இருக்குது, 57 இருக்குது. சரி, இந்த நம்பர்லாம் முதல்ல எப்படி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 29, இங்கே பாருங்கள் 529. ஏற்கனவே ரிசல்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 529. அப்போது 529. அப்போ 7 எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 57 இருக்குது, புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 529 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 57 இருக்குது. அப்போது இங்கேயும் 57 எடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? 57 எடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 49 இருக்குது, இங்கேயும் 49 இருக்குது. அப்போ 495. இப்போது 495. இங்கே பார்த்தீங்கன்னா 45. இப்போது 7 கொண்டு வராங்க. இப்போது 9க்கு அடுத்தது 457ன்னு கொண்டு வராங்க. அப்போது இந்த மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 457. இப்போது 713. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 713. அப்போது 13 இந்த மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வராங்க. அப்போது 04. இப்போது 04, புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 9757, புரியுதுங்களா? அப்போது 9751 அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏற்கனவே 1 இங்கே இருக்குது. அப்போது மீண்டும் ஒரு 1 எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3191 அப்படின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 851 571. அப்போது 1ன்றது ஏ போர்டுக்குள்ளே வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போது ஏ போர்டுக்குள்ளே 1 வருமா, புரியுதுங்களா? அப்போது ஏ போர்டுக்குள்ளே 1 வருமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 7 இருக்குது, புரியுதுங்களா? 5 இருக்குது, 7 இருக்குது, 4 இருக்குது. அப்போது 570. இந்த 0 170 இல்லை 570ன்ற அடிப்படையில் 0 எடுக்க வாய்ப்பு இருக்குமா, புரியுதுங்களா? அப்போது 0 எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0 எடுத்தால்
இப்போது 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா 1 3 2 இங்கே பாருங்கள் 1 3 2 அப்போது 1 3 2 இப்போது 0 1 0 1 இப்போது 3 2 அப்போ 3 2க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் 2 நாம் பி போர்டுக்குள்ளே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 3 5 அப்போது 1 3 5 45 புரியுதுங்களா? 45 அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள 5 எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் என்னோட இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3 6 புரியுதுங்களா? 1 3 6 9 புரியுதுங்களா? 1 3 6ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை 1 3 8ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 3 8க்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 8 5 7 8 8 இல்லைன்னா 8 3 8 7 8 அந்த மாதிரி 4 7 8க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் 8 ஒரு சஜஷனாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? அப்போது 8 ஒரு சஜஷனாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலையும் 0 4 2 இங்கே பாருங்கள் 0 4 2 அப்போது 3 2 4 2 அப்போது மீண்டும் 2 வருமான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ மீண்டும் 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அல்லது வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0 4 6 9 3 6 9 3 6 புரியுதுங்களா? 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அப்போது கீபோர்டில் 6க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி கெஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை இந்த பர்டிகுலர் சார்ட்டில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம இந்த சார்ட்லேருந்து தான் ரிசல்ட்டை எடுக்கிறோம். ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா 936 அப்படின்னு போகலாம். இல்லைன்னா 49 அப்போது 49ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போது 9ஐயும் உங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு 6 தான் கொடுக்குறேன். ஏன்னா 9க்கு திரும்ப போவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 9க்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் பாருங்கள். இது என்னுடைய ஏபிசி கெஸ். ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கொஞ்சம் இந்த எண்ணை தாண்டி ஒரு சில எண்கள் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க போவோம். 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். எப்போதும் போல் ஏபிசி கேசிங் ஆல் போர்டில் 2 கொடுக்குறேன். நேற்று மிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி 2 கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய சஜஷன் படி 2 எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக படுது. அந்த அடிப்படையில் 2 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் படி இந்த எண்கள் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த எண்கள்லேருந்து எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனின்றதுனால டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 2 டபுள்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா 5 டபுள்ஸாக கொடுக்கலாம். அப்போ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் கவனத்தில் பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் 559 வரலாம், இல்லை 659. என்னடா ஏ போர்டில் இருக்கிறத சி போர்டில் இருக்கிறத ஏ போர்டில் கொடுக்குறான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா 6க்கும் ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கலந்து பார்த்துக்குங்க. இதிலேருந்து கண்டிப்பாக எண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் ஒரு 2 நம்பர்கள் இல்லை உங்களுக்கு வின்னிங் நம்பரே முழுக்க இதில் இருக்கலாம். நீங்கள் போய் வெளியில் தேடுறதை விட நம்மளதில் அழகாக உட்காந்து தேடினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வின்னிங்காக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா உறுதிபூர்வமானு சொல்லிட்டு உங்களை ஏமாற்ற நான் விரும்பலை. அதனால தான் நான் உறுதிபூர்வமாக கொடுத்தாலும் உறுதிபூர்வமானது அல்ல. ஏன்னா ரிசல்ட் நம்ம கொடுக்கறது இல்லை, அது நம்ம கையிலையும் இல்லை. அந்த அடிப்படையில் நான் உறுதின்னு எதையும் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல எண்ணெய் கெஸ் பண்ணி தான் கொடுப்பேன்.
ஆனால் உறுதின்னு சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பலை. அந்த அடிப்படையில் பார்த்துங்க. நீங்கள் உங்கள் சஜஷனை பயன்படுத்தி நல்ல எண்களை எடுத்துக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.